Hello everyone, this is Staff Affairs Academy and we will be watching Daily Current Affairs today. நம்ம இன்னைக்கு அக்டோபர் 30 கான current affairs தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்டான current affairsலாம் வந்து டைரக்டாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் current affairs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத் பூஜா 2022. ஸோ சத் பூஜா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பீகார், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் வந்து ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் சம் பார்ட்ஸ் ஆஃப் நேபாள், ஸோ அங்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ வந்துட்டு தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் தீபாவளி 4 days செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த சத் பூஜா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த பூஜா வந்து அது வந்து ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் தான். ஸோ என்ன யாரை வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லைக் பூஜா செலிப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தேவ் அண்ட் ஷஷ்டி தேவி, ஸோ இவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணி தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு இந்த செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தட் இஸ் அந்த சூரிய தேவ் அண்ட் சஷ்டி தேவி அப்படிங்கிறது வந்துட்டு காட். ஓகேவா? ஸோ அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த பூஜா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது வந்து எந்த நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எப்போதுமே பார்த்துட்டு வரோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு சத் பூஜாங்கிறது எந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஸோ பீகார், ஜார்க்கண்ட், ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு நேபாளில் சில பார்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அச்சீவ்ஸ் 100% ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன்ஸ் அண்டர் ஜல் ஜீவன் மிஷன். ஸோ ஜல் ஜீவன் மிஷன் தெரியும். ஸோ வந்துட்டு வாட்டர் ஃபார் ஆல், அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஹர்கார் ஜல் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் வந்துட்டு டேப் கனெக்ஷன்ஸ் மூலிமா வாட்டர் போய் சேரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் போய் சேரணும். ஓகே, ஸோ இந்த ஹர்கார் ஜல் அப்படிங்கிறத வந்து நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி எப்போ லான்ச் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணார். சரி, ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்துட்டு 55 liters per person in rural areasல 55 liters வந்து ஒரு பர்சனுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இன் டே. ஸோ 2024 இதை அச்சீவ் பண்ணுங்கிறது எய்ம் ஃபார் ஹர்கார் ஜல். ஓகே, ஸோ இங்கே என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணியிருக்க 100% இந்த ஹவுஸ் ஹோல்ட் கனெக்ஷன் டேப் மூலிமா எல்லாருக்கும் வாட்டர் போய் சேர்த்துருக்கு, ஹர்கார் ஜெல்லை சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷவ்யா திவாஸ். சரி, இந்த ஷௌர்யா திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 1947 வந்து பாகிஸ்தான் இன்வென்ஷன் ஆன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஏர்ஃபீல்டு, தட் இஸ் ஓல்டு ஏர்ஃபீல்டு ஸ்ரீநகரில் வந்துட்டு பேட்டில் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து மீட் எடுத்தோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த 75 years ஆஃப் இண்டக்ஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேம் 75 தான். அதே மாதிரி இந்த இன்வென்ஷனும் வந்து நடந்திருக்கிறது வந்து 1947 தான். ஸோ இதுவும் வந்து 75 yearsன்னு தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு அங்கே இந்த ஷவ்யா திவாஸை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை கமோமரேட் பண்ணுற வகையில் வந்துட்டு நினைவு கூறுற வகையில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் வந்து 75 years ஆஃப் இண்டக்ஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் 97 பாகிஸ்தான் இன்வென்ஷன். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வந்ததுனால அட் ஓல்டு ஃபீல்டு ஸ்ரீநகரில் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IIFT கேம்பஸ். ஓகே, ஸோ IIFT கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை, இது வந்து தேர்ட் ஒன். ஓகேவா? இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தேர்ட் கேம்பஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேடை தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்மளோட இந்த கேம்பஸை வந்துட்டு நிர்மலா சீதாராமன் தான் வந்துட்டு அன்வெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கிநாடா, ஆந்திர பிரதேஷில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கேம்பஸ். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து IIFT கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அதான் வந்து ஃபாரின் ட்ரேடுக்கான தேர்ட் ஒன் இன் இந்தியா. ஸோ டெராய் எலஃபண்ட் ரிசர்வ் இன் UP. ஸோ உத்தரப்பிரதேஷில் வந்துட்டு எலஃபண்ட் ரிசர்வ் இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டெராய் எலஃபண்ட் ரிசர்வ் வந்து உத்தரப்பிரதேஷில் இது எத்தனாவது ரிசர்வ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எலஃபண்ட்ஸ் வந்து 33rd ரிசர்வ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி
இது எத்தனாவது யூபியில் இருக்கக்கூடிய ரிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஃபார் எலஃபண்ட். ஓகே, ஸோ இதில் நாட் ஒன்லி எலஃபண்ட் இஸ் தேர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்வாம்ப் டீர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, ஒன் ஹார்ன் ரினோசரஸ் இருக்குது, டைகர் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஷியன் எலஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ எலஃபண்ட்ஸ்க்கு தான் நம்ம இப்போ இந்த டெரா எலஃபண்ட் ரிசர்வ் கொடுக்குறோம். ஓகேவா, சரி, இது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்வா பிலிபித் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ தூத்வா பிலிபித் அந்த பிளேஸில் தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் அ டைகர் ரிசர்வ். ஓகேவா, ஸோ அதில் தான் இப்போ வந்து இந்த தூத்வா பிலிபிட் அப்படிங்கிற ஏரியாவில் மெயினாக இப்போ வந்து டெரா எலஃபண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சிவா ஸ்டாச்சு. ஓகே, ஸோ வந்து இது ஒரு மிஸ்லேனியஸ் நியூஸாக கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சிவா ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட டால் பார்த்தீங்கன்னா 369 feet டால். அண்ட் எப்போ அன்வைல் பண்ணியிருக்காங்கன்னா October 29 அன்வைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் நாத்வாரா அந்த பிளேஸில் வந்துட்டு அன்வைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் நியூஸ் வரும். ஸோ என்ன டிஃபென்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா கருடா 7 ஏர் எக்ஸசைஸ். ஸோ கருடா 7ங்கிற ஏர் எக்ஸசைஸ் வந்து நம்ம யாரோடு சேர்ந்து பண்ணுறோம், பைலாட்ரல் எக்ஸசைஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா. இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் ஏர் ஸ்டேஷனில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஃப்ரெஞ்சோட FASF அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 17 days இது நடக்க போது October 26 to November 12, 2022 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் இந்தியாவை சேர்ந்த நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த எந்தெந்த இதெல்லாம் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த எந்தெந்த மிசைல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னா லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு Su-30 MK1 அப்படின்னு சொல்லக்கூடியது ரஃபேல், அதுக்கப்புறம் வந்து லைட் காம்பேட் ஏர் கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் தேஜாஸ், அதுக்கப்புறம் ஜாகுவார், அப்புறம் MI-17. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நாட் அ மிசைல், ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸ் 2022. ஸோ சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சிம்பெக்ஸ். ஸோ சிம்பெக்ஸ் நம்மளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா இது கிடையாது, நம்ம முன்னாடியே பார்த்துட்ருக்கோம். இது வந்து 29th சிம்பெக்ஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் சிங்கப்பூர் அண்டு இந்தியா. ஓகே, ஸோ நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறது இப்போ 2022க்கான சிம்பெக்ஸ். ஸோ மேரிடைம் எக்ஸசைஸ் பிட்வீன் சிங்கப்பூர் அண்ட் இந்தியா கோயிங் டு ஹெல்ட் ஆன் பார்த்தீங்கன்னா October 26 to October 30. ஸோ இந்த டேட்ஸ்குள்ளே இப்போ இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நடக்குது சிம்பெக்ஸ் 2022 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து யூத் அபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் யூத் அபியாஸ். ஸோ யூத் அபியாஸ் அப்படிங்கிறது மிலிட்ரி ட்ரில் பிட்வீன் இந்தியா அண்ட் US. ஸோ வரிசையாக நம்ம இது பார்க்குறதுனால குழப்பிக்காதீங்க, நான் சம்மரியாக சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் அபியாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியா USம் சேர்ந்து பண்ணக்கூடிய மிலிட்ரி ட்ரில். ஸோ எங்கே பண்ணுறாங்கன்னா சைனா பார்டரில் பண்ணுறாங்க. சரியா, ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 15 to 2nd December 2022 நடக்குது. ஆலி இன் உத்தரகாண்டில் இது நடக்குது. ஓகேவா, இது வந்து இந்தியாவும் USம் சேர்ந்து ஆலி உத்தரகாண்டில் பண்ணக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் சைனா பார்டரில் நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குவாட் கண்ட்ரீஸ் பற்றி நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். குவாட் கண்ட்ரீஸ் என்னென்ன கண்ட்ரீஸ்? இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், US. ஸோ இது வந்து 4 வந்து குவாட் கண்ட்ரீஸ். ஸோ இவங்க எல்லாமே என்னென்னா சைனாவோட ஃபுல்லாகவே வந்துட்டு பசிபிக் இந்தோ பசிபிக் ரீஜன்ஸில் இருக்கிறதுனால அதை எப்படிலாம் வந்துட்டு இது செக்யூர் பண்ணுறதுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்ட்ரீஸும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடாதா குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ அதனால இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து நியர் சைனா பார்டரில் இவங்க பண்ணியிருக்கக்கூடியது, அதுதான் வந்து யூத் அபியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, யூத் அபியாஸ் இந்தியா US மிலிட்ரி ட்ரில். ஓகேவா, சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது சிம்பெக்ஸ்னால எஸ்ல ஆரம்பிக்குது. ஸோ சிங்கப்பூர் இந்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கருடா அப்படின்னு சொல்லக்கூடியது கருடா 7 ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும். ஓகேவா, ஸோ வந்து EFG. ஓகேவா, ஸோ அதனால் ஃப்ரான்ஸு நெக்ஸ்ட் வந்து G ஆரம்பிக்கிறது கருடா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடியது கருடா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 19 ஃபங்கை. ஓகேவா,
ஸோ ஃபங்கை பேத்தோஜன்ஸ் 19. ஸோ ஃபஸ்ட் எவர் இன் வேர்ல்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக வந்து ஃபங்கஸ் வந்துட்டு அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆக்கக்கூடியது வந்துட்டு அதிகமாக வந்து ஒரு பேத்தோஜன்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எவர் லிஸ்ட் ஃப்ரம் WHO வந்திருக்கு. ஸோ 19 ஃபங்கைஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் ஆஃப் திஸ் ஃபங்கைஸ் வந்துட்டு லேட்டர் தே மே டிக்ளேர் லேட்டர். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேம் கொடுக்குறதுலாம். ஓகே, ஸோ இது என்னென்னா இந்த மாதிரி வந்து டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஸ்கின் டிசீஸோ வேறு எதுலாம் இருக்குதோ ஸோ அவங்களெல்லாம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் இந்த லிஸ்ட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஃபங்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து லேட்டராக அவங்க கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNEP ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த UNEP அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியாவோட பெர் கேபிட்டா எமிஷன்ஸ், இது என்ன எமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில். ஸோ 2020க்கான ரிப்போர்ட் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்டு ஆவரேஜாக இருக்க க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்லேயே வந்துட்டு இந்தியா வந்து கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 தான் வேர்ல்டோட ஆவரேஜ் எமிஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.4 தான் இருக்குது TCOE. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டன் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு TCO2E. ஸோ CO2 நமக்கு நல்லாவே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது வந்து டன், இது ஈக்குவலண்ட், டன் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் 2.4 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட வேல்யூ. ஓகேவா? நம்ம வந்து வேர்ல்டு ஆவரேஜை விடவே நம்ம பர் கேபிட்டல் அளவில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் போலீஸ் யூனிஃபார்ம். ஸோ இது என்ன ஜஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காரு நம்மளோட PM. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன் ரேஷன் கார்டு, ஒன் எலெக்ஷன், ஒன் இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்துட்டுருக்கோம், ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் நேஷன் ஒன் போலீஸ் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியேஷன் இருக்கும்ல. ஸோ வந்துட்டு ராஜஸ்தானாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், தமிழ்நாடு, புதுச்சேரி, ஸோ போலீஸ் யூனிஃபார்ம்ஸில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் ஓவர் வந்துட்டு இந்த காக்கி கலர் சொன்னாலும் சில மேபி டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே ஒன்றா கொண்டு வரணும். ஸோ வந்துட்டு ஒரு கரெக்டாக எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் சிட்டிசன்ஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை தி போலீஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வந்திருக்காரு. இது வந்து நான் வந்து என்னோட ஐடியாஸ் தான், இதை வந்து நான் திணிக்க விரும்பலை, பட் வந்து இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ வந்து குயிக்லி இட் மே கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் போலீஸ் யூனிஃபார்ம் எனிவேர் கேன் ரெகக்னைஸ் போலீஸ் பர்சனல்ஸை ரெகக்னைஸ் பண்ணிட்டு இட் வில் பி ஈஸின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட். ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில் மீட் அகெயின்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டெரரிசம், பயங்கரவாதத்துக்கு அகெயின்ஸ்டாக அண்ட் ஆல்சோ டு ஃபைண்ட் தி டிஜிட்டல் டெரர். ஓகேவா? டிஜிட்டல் டெரரிசம் அகெயின்ஸ்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் அது எங்கே நடந்திருக்குன்னா வந்து டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ டிஜிட்டலி வந்து நம்ம வந்து சைபராக எப்படிலாம் செக்யூரிட்டி பண்ணி கொண்டு வரலாம், எந்த விதமான டெரரிசம் அதில் நம்ம அஃபெக்ட் ஆகாத மாதிரி, அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கவுண்டர் டெரரிசமும் பயங்கரவாதம் அதிகமாகிட்டு இருக்கப்போ அதை எப்படிலாம் வந்து எல்லா நாடுகளும் சேர்த்து ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான டாக்ஸும் போயிருக்கு. இதெல்லாம் நம்மளோட ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எல்லாமே வந்துட்டு கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டெல்லியில் தான் நடந்திருக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட். ஓகே, ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.